மேஷ ராசிக்கு எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும், 12ல் சனி பகவான் இருக்காருன்றதுனால எந்த வேலை செஞ்சாலும் நிதானமாக பொறுமையாக நிறுத்தி நிதானமாக செய்யுங்க. அதுக்குன்னு எல்லா வேலையும் அப்படி செய்ய முடியாது, எடுத்திங் கவுத்தன்னு செய்யாதீங்க. வேலை செய்கிறவங்களுக்கு வேலை தொழில்னு வச்சுக்கோங்க, எதுவாக இருந்தாலும் ப்ரெஷர் இருக்கும். நீங்கள் தடால்தொடையான்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு போனீங்க அப்படின்னும் போது மாட்டிப்பீங்க, லாக் ஆகிப்பீங்க. சில மேஷத்தை பொறுத்த வரைக்கும் திடீர்னு கல்யாணம் ஆகும், திடீர்னு என்கேஜ்மெண்ட் ஆகும். அவங்க பிள்ளைங்களுக்காகட்டும், இல்லை அவங்களுக்கே ஆகட்டும், இல்லை அவங்க தங்கச்சிக்கு அக்கா ஏதாவது ஒரு சுப காரியம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா 12ல் சனி பகவான் இருக்கார்ல. மேச ராசினியர்கள், ஸோ முதலாவதாக இருக்கக்கூடிய ராசினியர்கள், இவங்களுக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டு எப்படி அமைய போகுது? மேஷ ராசிக்கு எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும், 12ல் சனி பகவான் இருக்காருன்றதுனால எந்த வேலை செஞ்சாலும் நிதானமாக பொறுமையாக நிறுத்தி நிதானமாக செய்யுங்க. அதுக்குன்னு எல்லா வேலையும் அப்படி செய்ய முடியாது, எடுத்திங் கவுத்தன்னு செய்யாதீங்க. முதல்ல உங்களுடைய கோவத்தை கம்மி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கோவம் வரும், எல்லா விஷயத்துலையும் நமக்கு கோவம் வரும். கோவம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மனதை கஷ்டப்படுத்தக்கூடியமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கோவப்படாதீங்க, அமைதியாக இருங்க. கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக நடக்கும். உங்களுக்கான காலம் வந்துக்கிட்டே இருக்குது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம குரு பகவானும் மாறினதுக்கப்புறம் ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. இப்போ இதில் படிக்கிறவங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீண்ட நாட்களாக பூர்வீகத்தில் சொத்தில் பிரச்சனை இருந்துச்சு, இல்லை பூர்வீகம் போக முடியாத சிறு சிறு தொந்தரவுலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு கிளியர் ஆகிடும். அப்பா வழி சொத்து இதெல்லாம் ஏதாவது பெண்டிங் இருந்துச்சுன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஓகே, இப்போ இவங்களுக்கு இப்போ குடும்ப அமைப்பு அப்படின்றது ஓரளவு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. இப்போ எல்லாருக்குமே தேவை மணி நீடு தான் இருக்குது. ஸோ மணிக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒன்று வேலை வாய்ப்பு நல்லா இருக்கணும், இல்லைனா தொழில் நல்லா இருக்கணும். மேச ராசினியர்களுக்கு வேலை வாய்ப்பா தொழிலா? வேலை செய்கிறவங்களுக்கு வேலை தொழில்னு வச்சுக்கோங்க, எதுவாக இருந்தாலும் ப்ரெஷர் இருக்கும். ஓகே, கண்டிப்பாக அழுத்தம் இருக்கும். வேலையிலையோ தொழிலையோ எதுவாக இருந்தாலும் அழுத்தம் இருக்கும். அதை சமாளிக்கிறதுக்கான தெம்பை நீங்கள் முதல்ல வர வச்சுக்கோங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக வேலையெல்லாம் இருக்கும். வேலை மீன்ஸ் இன்கேஸ் மாறுறீங்கன்னா கவனத்தோடு மாறுங்க. நீங்கள் தடால்தொடையான்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு போனீங்க அப்படின்னும் போது மாட்டிப்பீங்க, லாக் ஆகிப்பீங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும். ஓகே மேம். ஓகே, ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கலாமா? இப்போதைக்கு முக்கிய முடிவு வேண்டாம். முக்கிய முடிவுன்னா நீங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா வேண்டாம். ஓகே, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனம் வேணும். இல்லை சுப காரியங்கள் பண்ணணும்னு நினச்சா தாராளமாக. ஆக்சுவலாக மேஷத்தை பொறுத்த வரைக்கும் திடீர்னு கல்யாணம் ஆகும், திடீர்னு என்கேஜ்மெண்ட் ஆகும். அவங்க பிள்ளைங்களுக்காகட்டும், இல்லை அவங்களுக்கே ஆகட்டும், இல்லை அவங்க தங்கச்சிக்கு அக்கா ஏதாவது ஒரு சுப காரியம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா 12ல் சனி பகவான் இருக்கார்ல. ஸோ சனி பகவான்றது நம்ம கர்மகாரகர். ஸோ கர்மா ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுப்பாரு. ஓகே, சூப்பர். ஓவராலாக மேசராசினியர்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கும்? மேஷராசி எதில் ரொம்ப கவனம் வேணும்? கடன் வாங்குறதுல கவனம் வேணும், வேலை விடத்துல கவனம் வேணும், டென்ஷன் ஆகிறதுல முதல்ல குறைச்சிக்கணும். ஹெல்த்து கண்டிப்பாக கவனம் வேணும். யார்கிட்டையும் கோவப்படாமல் இருங்க. கடன் தான் முக்கியமாக. இந்த சுபவிரயமாக்கிக்கிறன்றதுனால பெருசாக இதுலேயும் இப்போ லாக் ஆகாமல் பார்த்துக்குங்க. இப்போ நீங்கள் கேட்குற இடத்துலலாம் ஈஸியாக கடன் கிடச்சிடும், பட் நீங்கள் லாக் ஆகிப்பீங்க. அதை மட்டும் கவனம் வேணும். பணத்தை சேமித்து வச்சு நீங்கள் வழி நடத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கான காலம் வரும்போது அது பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, மேசராசினியர்கள் இந்த டைமில் போயிட்டு நீங்கள் இந்த கடவுளை வழிபட்டுட்டு வாங்க, நடக்க வர்ற பிரச்சனை கூட உங்களை கடமை போயிடும் அப்படின்னா எந்த கடவுள் வழிபாடு சிறந்ததாக இருக்கும்? மேஷராசிக்கு மனக்கவலையை போக்குறதுக்கு சனிக்கிழமை வரக்கூடிய சனி ஓரையில் உணவு தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு பெஸ்ட்டு ரிலீஃபாக இருக்கும். எப்பயுமே எல்லாருமே ஏதாவது ஒரு மனக்கவலையில் இருக்கீங்கன்னா யாருக்கே ஏதாவது ஒரு உணவு தானம் கொடுத்து பாருங்களேன், கண்டிப்பாக அது ஒரு இம்மிடியேட் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கிறதா மாதிரி இருக்கும். அதில் மேஷராசிக்கு மனக்கவலையை கண்டிப்பாக இந்த உணவு தானம் கொடுக்கும்போது போகும். அதே மாதிரி சனி பகவானை டைரெக்டாக போய் வழிபாடு எடுக்காதீங்க. நீங்கள் கருப்பண்ண சுவாமியோ இல்லை முனீஸ்வர சாமியோ யாரையோ ஒருத்தர் சனிக்கிழமையில் போயிட்டு தீபம் ஏற்றிட்டு வர உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், கண்டிப்பாக மன அமைதி கிடைக்கும். முக்கியமாக அதுதான். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ மன அமைதி இல்லாமல் தான் சுற்றிட்டு இருப்பாங்க, அது கண்டிப்பாக கிடைக்கும். மேம், இப்போ மற்ற ராசிகளை கம்பேர் பண்ணும்போது மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவானோட தாக்கம் இருக்குது, 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அதை அவங்களுக்கு ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமா? கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணாமல் எப்படி இருக்கும்? ஏன்னா அவங்களுக்கு முதல் 2.5 வருடம் வந்திருக்குல்ல, அப்போது அவங்களுக்கான அந்த ஒரு பதட்டம் எல்லாம் ஏற்கனவே வர ஆரம்பிச்சிருக்கும். ஒரு விதமான ஒரு ஆசிலேஷன்லேயே இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே செட் ஆகலை, மன வருத்தம், கவலை, கோவம், குடும்பத்திலேயே ஒரு நிம்மதி இல்லாத தன்மை, இதெல்லாமே ஒரு வரக்கூடியதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. எது இருந்தாலும் ஏதாவது ஒரு ரீதியான ஒரு ஹெல்ப் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு ஹெல்ப் ஹேண்ட் கை கிடைக்கும்னு சொல்லி நம்ம கிடச்சிக்கிட்டே இருக்கும். பட் எதை பண்ணாலும் பொறுமையாக அமைதியாக பண்ணணும். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 3 கிரக பயிற்சி நடப்பதால் ஒவ்வொருமே அந்த 3 பயிற்சியும் பார்த்திங்கன்னா முக்கியமான
பயிற்சியாக சொல்லப்படுது. குரு, ராகு, கேது, சனி பயிற்சி. ஆல்ரெடி சனி பயிற்சி நடந்துச்சு. இந்த 3 பயிற்சியும் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. பட் எல்லாமே உடனே கிடச்சிடுமா, இம்மிடியட்டாக கிடச்சிடுமானா கிடைக்காது. தடை தாமதம் கொடுத்து தான் அதை நடக்கும். இது அவங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்தி என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருக்குது. இப்போ ஸ்டார்டிங்கில் சின்ன ஏஜ் ஒரு 30க்குள்ளே இருக்காங்க, 25க்குள்ளே இருக்காங்கன்னா இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர தசை போயிட்டுருக்கும். ஒரு சிலருக்கு சுக்கிர தசை போயிட்டுருக்கோம், சூரிய தசை போயிட்டுருக்கோம். இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனை பேஸ் பண்ணியும் சூரியனை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு விஷயங்கள் நடக்கும். ஒன்று திருமண வாழ்க்கை, இல்லை காதல் வாழ்க்கையில் மன அமைதி, இல்லை வெளியில் வந்து ஜாப் கிடைக்கல, இல்லை இப்போ அரசாங்க சார்ந்த பிரச்சனை, இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன இடையூறுகள் இருந்துகிட்டே இருக்கும். அதை மட்டும் கவனம் வேணும். ஓகே, ஓவராலாக வந்து இந்த வருடம் எத்தனை பர்சன்டேஜ் மேஷராசிக்கு கொடுப்பீங்க? 55% மேஷராசிக்கு பொறுத்த வரைக்கும் 55%. என்னாச்சு மேம்? இல்லை, எல்லாமே நமக்கு 7.5 சனி போயிட்டுருக்கு. குரு பகவானும் வந்து பார்வை இருந்தாலும் 4ல் தானே இருக்காரு. நமக்கு கொடுப்பாரு என்ன சுகமான இது, தாயாரோட ஹெல்த்து, சில செலவும் கொடுப்பாரு, சில சந்தோஷத்தையும் கொடுப்பார். பட் முழுமையாக கொடுப்பாரு, ஆனால் கொடுக்க முடியாதுல்ல. ஓகே. ஸோ 55%. இது நான் சொன்னது பொதுவாக தான். அவங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து எப்படி இருக்குன்றது ஓரளவுக்கு பேலன்ஸ்ட் ஆகிடும். ஓகே, அவங்கள தற்காத்துக்கணும்னா உணவு தானம், அதுதான் வந்து ஒரே வழி இல்லையா? ஓகே, சூப்பர்மா. 12 ராசி நேர்களும் எல்லா ஜோதிடரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாலும், ஆனால் ஜாதகம் பார்க்கறது கம்மியாகலை, கஷ்டப்படுறவங்க கம்மியாகலை, வருத்தப்படுறவங்க கம்மியாகலை, கமெண்ட்ஸ் வர்றது கம்மியாகலை. கரெக்டுங்களா? ஸோ அப்போ எல்லாருக்கும் கவலை பிரச்சனைன்றது இருக்குது. இது எல்லாமே பொது பலன்கள் தான். அவங்களுடைய சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணியே நல்ல பலன்களையும் கொஞ்சம் சுமாரான பலன்களையும் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய தன்மையாக இருக்கும். ஆனாலும் இந்த வருடம் இந்த 12 ராசிக்குமே முடிந்தவரை ஓரளவுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளோ துயரங்கள் வந்தாலும் ஒரு ரீதியான ஒரு ப்ரீத்திங் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். சந்தோஷன்றது இருக்கும். ஏதோ ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். இந்த பராபர ஆண்டு வந்து நம்மளுடைய சித்தர் இடைக்காதர் சித்தர்கள் 18 சித்தமார்கள் இருக்காங்கல்ல, அதில் ஒருத்தர் இடைக்காதர் சித்தர். அவர் வந்து இந்த பராபர ஆண்டை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார். ஓகே. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், நான் சித்தர் புக்ஸ் நிறைய படிச்சுட்ருக்கேன், சித்தருடைய நிறைய வழிபாட்டு பண்ணிகிட்ருக்கேன், அவங்களோடது பின்பற்றிட்டும் இருக்கேன் அப்படின்ட்டு. அதில் இந்த சித்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு மழை தாமதமாக வரும், ஆனால் மழை வரும். நமக்கு என்ன மழை பொழிவு கொடுக்கணுமோ அது கொடுத்துரும். பட் ஆனால் தாமதமாக கிடைக்கும். அந்த பருவ டைம் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட கொஞ்சம் டிலே ஆகி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆண்டு இந்த கோமாதாலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, பசுக்கள் எல்லாருமே வந்து நல்ல பசு பால் கொடுக்கும். ஓகே. ஏன்னா சில இதெல்லாம் ஆண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பசு வந்து பால் கொடுக்கறது கம்மியாக இருக்கும். இந்த ஆண்டு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இந்த ஆண்டு பொருளாதாரத்தில் கண்டிப்பாக ஏற்றம்ன்றது இருந்தே தீரும். சூப்பர். எல்லாருக்குமே. அதே மாதிரி விலைவாசியும் உயரும். இப்போ நம்ம எல்லாம் பார்த்துட்ருக்கோம், கோல்டெல்லாம் தாறுமாறாக ஏறுது, இப்போ இறங்குது. ஆனால் இறங்குறதுன்றது ஒரு டெம்ப்ரவரி தான். பட் ஏற்றம்ன்றது இருக்கும். அது வந்து கோல்டு சில்வர் மட்டும் கிடையாது, பருப்புலேருந்து எண்ணெயிலேருந்து டீசல்லேருந்து எல்லாமே ஏற தான் செய்யும். எல்லாருமே பணத்தை எப்படியெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்க முடியுமோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆண்டு சந்தோஷம், கவலை, வருத்தம், துக்கம் இருந்தாலும் மணி மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட் கம்பல்சரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொருத்தரும் முக்கியமாக இதை ஃபாலோ பண்ணணும். எதை ஃபாலோ பண்ணுறீங்களோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ரூபா நீங்கள் செலவு பண்ணுறதா இருந்தாலும் அது கணக்கு வழக்கோடு செலவு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் உதவிகரமாக இருக்கும். சூப்பர். அதாவது வந்து பொதுவாக டைம் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க.